நத்திங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நத்திங் பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நத்திங் வந்து கால்பேயோட கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி. கால்பே பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் தான் OnePlusோட கோஃபவுண்டர் அப்புறம் சிஇஓவும் இருந்தார். அவர் OnePlusலேருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நத்திங்னு ஒரு கன்சியூமர் டெக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஆடியோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நத்திங்கை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த இயர் ஒன்னோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதுதான் இயர் ஒன்னோட பாக்ஸ் மேலே அந்த இயர்பட்ஸோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. நத்திங் இயர் ஒன்னு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து டாட்மேட் டெக்ஸ்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் நத்திங் இயர் ஒன் ட்ரூலி வயர்லெஸ் இன்இயர் இயர்ஃபோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸோட பேக் சைடில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பேட்டரி கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸோட சைடில் சில ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி 7300ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 6000. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் வாங்க முடியும் இதை. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு புல் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்னதாக இன்னொரு புல் டாப் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதை ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக ஒரு சில்வர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் பாக்ஸ் மேலே எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து இயர் ஒன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை கையில் எடுத்தோடனே அதோட டிசைன் தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன பாக்ஸில் எக்ஸ்ட்ரா இயர் ப்ளக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸ் இருக்குது. ஸ்மால் அப்புறம் லார்ஜ் கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் ஏற்கனவே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் இயர் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த சின்ன பாக்ஸில் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்காக. இது வந்து நல்ல குவாலிட்டி கேபிளாக கொடுத்துருக்காங்க, நல்ல பிரைடட் கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கேபிள் வந்து பிரைடடாக இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிசைனை வந்து மேட்ச் பண்ணுன்றதுக்காக. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கண்ட்ரோல்ஸ் அது மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியலைன்னா அதை செக் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டாட்மேட் டெக்ஸ்ட் ஃபோனில் தான் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ப்ரீமியமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அன்பாக்சிங் அதெல்லாம் பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த இயர் ஒன்னை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெட்ஃபோன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எது அட்ராக்டிவாக இருக்குன்னா அதோட டிசைன் தான். இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸை பார்த்தா இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக தெரியும். இந்த மேக்னெட்ஸ், அந்த மைக்ரோஃபோன், அது மாதிரி உள்ளது எல்லாமே கிளியராக தெரியும். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக செய்கிறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா இதில் வந்து நிறைய ஒயர்ஸ், க்ளூ, அது மாதிரி நிறைய இது இருக்கும். அது எல்லாமே தெரியாமல் கிளியராக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்காது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கேஸும் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, செமி டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்ஸ்லாம் தெரியும். அப்புறம் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகும்போது இந்த மாதிரி பேர் ஆகும்போதுலாம் அது வந்து லைட் எரியும். ஸோ இப்போ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பேரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நார்மலாக ப்ளூடூத் டிவைசஸை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த இயர் ஒன்னையும் கனெக்ட் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இயர் ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணோடனே கனெக்ட் ஆயிடும். இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு தனியாக ஒரு ஆப்பும் இருக்குது, இயர் ஒன்று. இந்த ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் ஏதாவது சின்ன சின்ன பக்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அங்கே தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ம்வேர் அப்டேட்லாம் அந்த ஆப்பில் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட பேர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ம்வேர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர்ஃபோன்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பக் இருந்துச்சு. இந்த இயர்ஃபோன்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக காமிக்கல. அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸ் வந்து அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ்லாம் இல்லை.
அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் சாங் வந்து ப்ளே அண்ட் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங்க்கு மூவ் ஆகும். டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடுக்கும் சுவிட்ச் ஆகிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெண்டையுமே ஆஃப் பண்ணனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. இது நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் வந்து நம்மளா டியூன் பண்ணிக்கிற மாதிரி இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்களா ப்ரீசெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஈக்குவலைசராக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனில் ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயம் என்னன்னா இது வந்து iOS கூடயும் ஒர்க் ஆகும். ஸோ 20,000 கொடுத்து ஒரு ஏர்பாட்ஸ் வாங்குறதுக்கு 6,000க்கு இது ஒர்த்தபிள் தான். ஸோ யாராவது ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே அட்வான்டேஜ் தான் இது. அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெட்ஃபோன் ஓப்பன் பண்ணோடனே வந்து டக்குன்னு பேர் ஆயிரும். iOSல அந்த ஃபாஸ்ட் பேர் வந்து ஒர்க் ஆகாது, ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் 11.6 mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாங் கேட்கறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து டியூன் பண்ணது பார்த்தீங்கன்னா டீனேஜ் இன்ஜினியரிங். இவங்க வந்து ஒரு ஸ்வீடிஷ் ஆடியோ கம்பெனி. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸோட மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா இதோட ப்ரைசிங் தான். 6,000க்கு ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே காம்படேட்டிவாக ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக வாட்டர் இல்லை ஸ்வெட்லாம் பட்டால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து வயர்லெஸ்ஸாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸை 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 hour வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ANC ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸில் 3 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. அப்புறம் அதில் கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கா சொல்கிறாங்க. இது எப்படின்னா AI மூலமாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. கால்ஸ் பேசும்போது அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபுல் ரிவ்யூவில் இது எல்லாத்தையும் பற்றி நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் வந்து 4.7 கிராம் தான் இருக்குது. ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால வியர் பண்ணியிருக்கும் போது கூட நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த ஹெட்ஃபோன்ஸோட பேட்டரி லைஃப் வந்து 34 hours வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ANC ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணி அந்த கேஸோட யூஸ் பண்ணிங்கன்னா 34 hours வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ANC ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 24 hours வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரைட்டில் வந்து ரெட் கலர் டாட் இருக்குது அந்த ஹெட்ஃபோனில். அதுமாதிரி லெஃப்ட்டில் வந்து அந்த ஒயிட் கலர் டாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த கேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.